சினிமாடா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து தி பெட். எஸ் மணிபாரதி இயக்கத்தில் ஸ்ரீகாந்த், பிளாக் பாண்டி, சிருஷ்டி டாங்கே, நம்ம ஜான் விஜய் இப்படி மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து தி பெட். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த், பிளாக் பாண்டி இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் வருது அவங்களுக்கு. அந்த லீவுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு கால்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது 5 பேருக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. சரி, ஊட்டிக்கு போயிட்டு இறங்குறாங்க, ரூம் போடுறாங்க. ரூம் போட்டு போன வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா வாயிலே வடை சுடுற வேலை தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஸ்ரீகாந்த் வந்து கூட்டு போன, அதாவது சிருஷ்டிட்டாங்கே தான் வந்து கால்களை சிருஷ்டிட்டாங்க மேலே ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு தலை காதல். அதாவது கூட்டு போன வேலையை விட்டுட்டாரு, லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அந்த கால்களை. மற்ற பிளாக் பாண்டியா அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து நம்ம என்ன வேலைக்கு வந்தோன்னு தெரியாமல் வாயில் தான் வடை சுடுறாங்க. அதுவும் அந்த வாயில் வடை சுடுற அஷ்ட கோணல் இருக்குது பாரு, ரொம்ப பாவமாக இருக்குது. அதாவது ஒரு கட்டத்தில் சிருஷ்டிட்டாங்கவே டென்ஷன் ஆகி, டேய் கூட்டின்னு அந்த வேலையை வந்து செய்யுங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டு சிருஷ்டிட்டாங்க. அப்பவும் போகிறது கிடையாது, அவன் வந்து தனியாக தான் போய் ரூமில் படுத்துன்னு இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா சிருஷ்டிட்டாங்க ரூமில் காணோம். உடனே ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பொங்கி எழுந்து அவள் போனால் போட்டேன், நான் போய் ஆளுக்கு ஒரு பொண்ணு வந்து 5 பேருக்கு கூட்டினு சொல்லிட்டு போகிறாரு. அவன் போனவனையும் காணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீகாந்த், பிளாக் பாண்டியெல்லாம் சேர்ந்து அவங்கள தேட ஆரம்பிக்கும் போது இது நடுவில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிட்டாங்க, அதாவது அவன் ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ணி யாரோ மூட்டை கட்டி போட்டிருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்கு நம்ம ஜான் விஜய் வராரு. ஐயோ எப்பா இந்த ஜான் விஜய் இருக்கிறாரு பாரு. படத்தில் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் ரவுடிங்க பயப்படணும். ஜான் விஜய் போலீஸராக வராருன்னா பார்க்குற நம்ம பயப்பட வேண்டியதாகுது. அவ்வளோ கர்ணகூடமாக நடிக்கிறாரு. என்ன அது எங்கே தான் அந்த நடிப்பு வச்சுன்னு இருக்காருன்னு தெரியல. ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே மாடுலேஷனு, எல்லா படத்துலையும் இதை தான் கொடுக்குறாரு. அவருக்கு நடிப்பு வெரைட்டியே கொடுக்க தெரில. போலீஸாக கொடுத்தா ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு ஜான் விஜய்க்கு இந்த போலீஸ் கேரக்டர்லாம் கொடுக்காதீங்கப்பா யாரும். சரி, இவர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு வந்து தேவி பிரியான்னு ஒரு போலீஸ் வந்து சப்போர்ட், அது அப்படியே போய் விசாரிக்க போகிறாங்க. அப்படியே விசாரிக்க போன இடத்துல பார்த்தா சிருஷ்டிடாங்கவே செத்து கிடக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து ஒரு தலையாக லவ் பண்ணுறாரு. காட்டுக்குள்ளே கூட்டு நடுக்கட்டில் வச்சு லவ் சொல்கிறாரு. அதை சிருஷ்டிடாங்க என்ன சொல்லுது, எப்பா சாமி நான் லவ்வெல்லாம் பண்ண முடியாது, வந்து போன கிளைண்டெல்லாம் என்னை திருப்பி கூப்பிடுவானுங்க, உனக்கெல்லாம் லைஃப்க்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகுது, நான் குடும்பத்துக்கு உதவாத பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்படியும் இல்லை நான் தான் பண்ணுவேன்ற. என்னன்னு கேட்டாக்கா, கண்ணு தெரியாதவங்களாம் ஸ்ரீகாந்தோடைய அம்மா, அவங்க ஒரு உருவத்தை வரைகிறாங்களாம். அந்த உருவம் வந்து சிருஷ்டிட்டாங்கேவான். அதனால் இது லவ் பண்ணுறாராம். அதுக்கு அவங்க அம்மா அது வந்து சிருஷ்டிட்டாங்க ஏதோ சொல்ல போய் ஒரு ரேடி அடிக்கிறார். அந்த அம்மா வந்து செத்து போகுது. அதை தெரிஞ்சுக்கிற ஃப்ரெண்டையும் அடித்து கொண்டுடுறாரு. இது ஒரு கதை. சரி, இந்த கதை யாரா சொல்கிறதுன்னு பார்த்தா, இந்த படத்துக்கும் இந்த பெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி வரைக்கும் பெட் யூஸ் பண்ணவே இல்லை படத்தில். அந்த பொண்ணு ரூமுக்கு கூட்டு போகிறாங்களே கட்டி பெட்டு யூஸ் பண்ணல. ஆனால் ஏன் பெட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்டு தன் வரலாறு இருக்குது. அதாவது சின்ன வயசில் நம்ம படிப்போம்ல, தென்னை தன் வரலாறு கூறுது, இல்லை தன் வரலாறு கூறுது மாதிரி பெட்டு தன் சுய கதையை கூறுது. நான் ஊட்டியில் இருக்கிற பெட்டு என்னை சுற்றி இருந்த அந்த கதை நடந்துச்சுன்னு அது சொல்லுது. இது வந்து ஒரு கதை. இதுதான் பெட்டு படத்துடைய கதை.